வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சால்ட் அப்படின்ற கன்னட மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷனோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் டிவியில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு கிட்னாப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட காமெடி டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4 இளைஞர்கள் சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஆசையோட இருக்காங்க. இவங்க 4 பேரோட ஃபர்ஸ்ட் எழுத்தை சேர்த்தா அந்த சால்ட் அப்படின்ற டைட்டில் வந்துடும். இவங்க ஒருத்தரும் ஒரு துறையில் டேலண்டடாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு வில்லன் ஆகணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு வந்து காமெடியன் ஆகணும்னு ஆசை, இன்னொருத்தர் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இன்னொருத்தர் டேரக்டர் அப்படின்ற மாதிரி 4 துறைகளில் சாதிக்கிறது யோசிப்பாங்க. இவங்களுக்கு சான்ஸும் கிடைக்காது அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றதுமே இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு கிட்னாப்பை பண்ணி பெரிய லெவலில் ஃபினான்ஸை தேத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அந்த மிஷனில் இவங்க கிளம்பிறங்குறாங்க. அந்த மிஷன் எப்படி போகுது, யாரை கிட்னாப் பண்ணுறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களோட எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஒரு 4 இளைஞர்களோட லைஃப்பை ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படியே வந்து கிட்னாப் மோட்குள்ளே போச்சு. கிட்னாப் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுறது அப்படின்ற இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் வந்துருச்சு. அரங்கேற்ற வேலை, சூதுக்கவும், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அந்த படங்கள்லேருந்து இந்த படம் ஏதாவது விஷயத்தில் மாறுபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அது அப்படியே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, மாறுபட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் யாரை கடத்துறோம், எதுக்காக கடத்துறோம், அவங்களோட எண்ணம் என்ன, கடைசியாக அது ஈடேறிச்சா இல்லையா, எதையுமே ஒரு கிளாரிட்டியோட சொல்லியிருக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ரொம்ப சுமாரா இருந்துச்சு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதை விட ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த 4 பேரோட ஸ்ட்ரகிள்ஸை காட்டுறங்கிற பேரில் ஜஸ்ட் அவங்க 4 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பப்போ சான்ஸ் தேடுவாங்க அப்படின்றது மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. வேற எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இல்லவே இல்லை. காமெடிங்கிற பேரில் பழைய ஜோக்கா அடிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த சின்ன ட்விஸ்ட் அப்படின்றது மட்டும் தான் ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப சுமாரான படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா less than 2 hours தான். பார்க்கணும்னா உங்கள் இஷ்டம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.